வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹரி டிஎன்எஸ். இன்றைக்கி சூப்பராக பீட்ரூட்டை வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு நான் 4 பீட்ரூட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு கறிவேப்பிலை, ஒரு தக்காளி, 4 பல் பூண்டு, 2 வரமிளகா, தாளிப்புக்கு கடுகு, ஜீரகம், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இதாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. இதை வச்சு சூப்பராக டிஷ் செய்யலாம். அதுக்கு கேஸை பற்ற வச்சு கேஸில் ஒரு பேனை வச்சிடலாம். பேனை வச்சுட்டு பேன் சூடானோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு தாளிப்புக்கு எடுத்து வச்சுருந்தேன்ல அது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாங்க. ஜீரகம், கடுகு, கறிவேப்பிலை எல்லாத்தையும், காஞ்ச மிளகாய், 2 பட்டை மிளகாய், நான் கிள்ளி போடாத முழு மிளகாவே போடுறேன். அந்த காரம் இறங்கினாலே நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே, எப்பயுமே கடுகு பொரிஞ்சு வாசம் வரணுங்க. கடுகு பொரியாமல் உடனே அடுத்தது சேர்த்துக்கூடாது. இந்த மாதிரி கடுகு பொரிஞ்ச உடனே அதை கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை சேர்த்து அதை நல்லா வதங்கின உடனே அந்த 2 பூண்டையும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதங்கின உடனே அடுத்து எடுத்து வச்சுருந்த ஒரு தக்காளி இருக்குது இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதங்கின உடனே அடுத்து யார் வைப்புறாங்க? இந்த டிஷ்ஷோட ஹீரோ பீட்ரூட். சூப்பராக கலர்ஃபுல்லாக பீட்ரூட்டை எடுத்து கட் பண்ணி வச்சுருந்த 4 பீட்ரூட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீட்ரூட் சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நான் வீடியோவில் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கடவுளோட படைப்பில் ஒவ்வொரு வெஜிடபிளும் ஒரு ஆர்கனை சேவ் பண்ணுற மாதிரி கடவுள் படைச்சிருப்பார். அந்த மாதிரி இந்த பீட்ரூட்டு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இதுக்கு முக்கியமானு பார்த்திங்கன்னா கல்லீரலுக்குங்க. இதை சாப்பிட்டா கல்லீரல் அவ்வளோ பாதுகாக்கப்படும். பிளட் இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் நம்மளோட கல்லீரல் ரொம்ப பாதுகாக்கப்படும். கிட்டத்தட்ட உங்களுக்கு இதனுடைய டெக்ஸ்சரும் பார்த்தா அப்படி தான் இருக்கும் பாருங்கள் லைட்டாக. இது கல்லீரலுக்கு ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய நிறைய உணவுகளில் பீட்ரூட் ஃபஸ்ட் ப்ளேஸில் நிற்கும். அவ்வளோ முக்கியமான ஒரு வெஜிடபிள் பீட்ரூட். இதை வாரத்துக்கு 1 டைம் 2 டைம் நம்ம எடுத்துக்கிறப்போ அவ்வளோ நல்லது. கல்லீரலுக்கு ரத்தமும் நிறையவே கூடும். இப்போ அந்த மிளகா பொடி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, ஒரு டேபிள் ஸ்பூன் அதை ஆட் பண்ணி நல்ல கலரு நல்லா கிளறி விடலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடலாம். அப்போ தான் இந்த உப்பு காரம் எல்லாம் அதில் அப்சர்வ் ஆகும். அடுத்து தேவையான உப்பு. நான் எப்பயுமே நம்ம குக்கிங்கில் சால்ட் ஆட் பண்ண மாட்டேன். எப்பயுமே கல்லுப்பு தான் ஆட் பண்ணுவேன். அதான் என்னை பொறுத்த மட்டும் டேஸ்ட் நிறைய தூக்கி கொடுக்கும் சமையலுக்கு. இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டோடனே நல்லா அந்த அரோமா அதில் இறங்கி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப நல்லது. பீட்ரூட் வாரத்துக்கு 2 டைம் தாராளமாக எடுத்துக்கலாம். டெய்லியும் எடுத்துக்கலாம். குறைஞ்சது 2 டைமாச்சும் எடுத்துக்கணும். அப்போ தான் ரத்த லெவலில் வெஜிடேரியனுக்கெல்லாம் பிளட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கிய சோர்ஸாக அமையும். வெஜிடேரியனாக இருந்தால். நான் வெஜிடேரியனே வேறு சில இதுவெல்லாம் போகலாம் நம்ம. பட் வெஜிடேரியனாக இது ரெகுலராக எடுத்துக்கிறப்போ ரொம்ப நல்லது. மெயினாக கல்லீரல் இன்றைக்கி சில பேட் ஹேபிட்ஸ்னால கூட நம்ம ஈரல் கெட்டு போகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அஃபெக்ட் ஆகுறதெல்லாம் பார்க்குறோம், கேள்விப்படுறோம். வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் ரெகுலராக இதை குக் பண்ணி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி ப்ரொடெக்ட் பண்ணப்படும். மறக்காமல் வாரத்துக்கு 2 டைம் 1 டைம் இதை செஞ்சு கொடுங்க. நல்ல இது நாக்குக்கு ரொம்ப ஒரு இதமான ஒரு டிஷ்ஷு. இந்த அளவுக்கு நல்லா ஒரு ஆஃப் பாயிலாக குக் ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அல்லது 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ், குறைஞ்சது ஒரு 10 மினிட்ஸ்னு ஆகுங்க. கிளறி விடணுங்க. விடும்போது நல்லா குக் ஆகிடும். இதை குக்கரில் போட்டு நம்ம ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு பீட்ரூட்டை நம்ம ஃப்ரெஷ்ஷான ஆட் பண்ணலைங்களா, அந்த டைமில் ஆட் பண்ணி டக்குன்னு இன்னும் கூட ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் டேஸ்ட் அதை கம்பேர் பண்ணுறப்ப இது கூட இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த மெத்தடை செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஆஃபீஸ் கோயர்லாம் இருக்கீங்க அப்படின்னா காலையில் குக்கரில் அந்த மாதிரி டப்புன்னு 4 விசில் விட்டமாக எடுத்து போட்டும் பண்ணிடலாம். இந்த மாதிரியும் பண்ணலாம். இது கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. பரட்டி எடுத்தால் அப்படியே ஈரலில் தோற்று போய்டும். ஆட்டு ஈரல் தோற்று போகிற அளவுக்கு சூப்பராக இருக்கும். பரவாயில்ல. சுடு சாதத்தை வச்சு அது கூட இதை வச்சு நல்லா கிளறி கொஞ்சமாக சாதம் பீட்ரூட்டை அதிகமாக சேர்த்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சுருக்குன்னு சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் சாப்பிட்ட உடனே. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள்.
வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டாட்டா, தேங்க்யூ, பாய்.